ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த EIA 2020 டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே வந்து இதனால வந்து இந்தியாவில் இருக்கிற வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மலையை கொண்டு போய் சைனால கொடுத்துருவாங்க, அப்படின்னும் இந்த மலையை அழிச்சிருவாங்க, காடை அழிச்சிருவாங்க, கடலை குடிச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்திருக்கு. ஸோ EIA அப்படின்னா என்ன, அதுல கொண்டு வந்த ரிவிஷன் என்ன அப்படிங்கறதை பத்தியும், 2006ல அந்த ஆக்ட் என்ன ரிவிஷன் பண்ணி அதோட முடிச்சிருக்காங்க, 2020ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். EIA சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் 1986. சோ இதுதான் பாத்தீங்கன்னா 1986ல இயற்றப்பட்டது, 2006ல திருத்தி இயற்றப்பட்டது, 2020ல இப்ப திருத்துவதற்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன ஆக்ட் ஆகல. சோ இந்த EIA வேலை, இந்த அத்தாரிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்தாரிட்டி டைரக்டா பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் வருது. இந்த அத்தாரிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அவங்க தயாரிக்கக்கூடிய பொருள், அவங்க செய்யக்கூடிய வேலைகள் இருந்து சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு பாதுகாக்க வேண்டிய வேலை தான் இந்த EIA ஓடுது. சோ அதுல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த நியூ ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், மாடர்னைசேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த நியூ மிக்ஸ் ஏதாவது அவங்களோட மேனுஃபேக்சரிங் இதுல ஆட் பண்றாங்களா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் வந்து 500 மெகாவாட் வந்து பவர் பிளான்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 1000 மெகாவாட்டா மாத்தணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன எமிஷன் ஏதாவது அடிஷனலா வருதா அப்படின்னு வாங்குறதுக்காக அந்த ஒரு ஆத்தரைசேஷன் நான் வாங்கணும் இந்த அத்தாரிட்டி கிட்ட இருந்து. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப், நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற அத்தாரிட்டி தான் இதெல்லாம் பண்ணணும். சோ இவங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பெரும்பாரியா A and B அப்படின்னு, அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இப்போ அதிகமா பாதிக்கக்கூடியது எல்லாமே வந்து கேட்டகரி ஏலையும், கம்மியா பாதிக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து B-ல வச்சிருக்காங்க. ஏன்னா ஏல இருக்கிறது வந்து அதிகமா கவர்மெண்டோட அட்டென்ஷன் தேவை. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்கிறதுனால அவங்க ஏல வச்சிருக்காங்க. B-ல வந்து ப்ரொசீஜர் ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்களுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப 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 குறைவா இருக்க போகுது அப்படிங்கிறனால அவங்க B-ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி A, B-க்கு என்னென்ன வேலைகள் பண்ண போறாங்க, எப்படி வந்து அதை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் 2006ல இருக்கிறது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த யூடியூபர்ஸுங்க, இந்த மதன் கௌரின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 38 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கிபீடியா இன்கேஸ் அவங்க டேட்டா எல்லாம் தொலைச்சிட்டாங்க அப்படின்னா எங்கேயும் போல அவரோட சேனல்ல தான் இருக்கு. ஏன்னா அதுல என்ன இருக்கோ அதை இப்படியே வந்து சொல்ல போறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் படிச்சாவே என்னன்னே தெரியல. அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் ஹியரிங் 30 நாள் வந்து 20 நாள் ஆக்கிட்டாங்க, இது வந்து இவ்வளவு பெரிய குடும்பம் பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணிருக்காங்க, இப்படி பண்ணிருக்கான்றாரு. ஆனா அவர் டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் படிச்சுக்கிறாங்கிறதே எனக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா 2006 நோட்டிபிகேஷனையும் 2020 நோட்டிபிகேஷனையும் படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் வந்து ஒண்ணுமே இல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா சாண்ட் மைனிங்க்கு வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதுசா ஒரு வரைவு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சட்டத்தை மீறியவர்களுக்கு எப்படி சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு பெருசா தப்பா தெரியல எனக்கு. அந்த 30 நாள்ங்கிற 20 நாளா குறைச்சிருக்காங்கிறது மட்டும்தான் எனக்கும் தப்பா தெரியுது. ஆனா அதுல அதனால வந்து என்விரான்மெண்டே பாதிக்க போகுது, நம்ம எல்லாரும் கவனிக்கணும், தலைமுறையை அழிக்க போறாங்க, காடை அழிச்சிருவாங்க, மலையை வந்து அழிச்சு வித்துருவாங்க, அப்புறம் கடலை குடிச்சிருவாங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. அதெல்லாம் வந்து மதன் கௌரி அண்ணன் படித்து விட்டார்களாங்கிறதே எனக்கு தெரியல. சும்மா வந்து ஏதாவது கூகுள் பண்ண வேண்டியது, இந்தியன் எக்ஸ்பிரஸா சொல்லிட்டானா அவன் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போட வேண்டியது. ஆனா அந்த டிராஃப்ட் என்ன 83 பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 83வது பக்கத்தை படிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு 83வது பக்கத்துல அழகா வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்காங்க, ஒரு கிராஃப் மாதிரி. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த சட்டம் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னு. ஆனா அதையும் பண்ணாம சுசித்ரா அக்கா ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க, புதுசா வந்து ஒரு பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்குன்னு தெரியல. இந்த டிராஃப்ட படிச்சா தானே, படிக்காம சும்மா என்னத்தையா வந்து உளருவோம். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்களே, அவங்க எப்படி பார்த்துதான் அவங்க தலையெடுத்துன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்ரைசல் கமிட்டி EACன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சோ கேட்டகரி ஏல லிஸ்டா இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். அதாவது இந்த அப்ரைசல் கமிட்டி கிட்ட என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டகரி B-ல இருக்கிறவங்களுக்கும் இதே ஆக்டிவிட்டிஸ் தான். ஆனால் ஜெனரல் கண்டிஷன்ஸை இந்த B வந்து மீட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த B-லயே B1 B2ன்னு வந்து பிரிச்சிருக்காங்க 2006ல. அது என்ன B1 பாத்தீங்கன்னா, அந்த அத்தாரிட்டி வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து பிரியர் பெர்மிஷன் வாங்கணும். அதாவது EPECன்னு இருக்கு, அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், என்விரான்மெண்டல் பெர்மிஷன்.
ஸோ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேண்டது எல்லாமே வந்து B1லயும், என்விரான்மெண்டல் பெர்மிஷன் வாங்கினா போதும், சார் எங்களுக்கு எந்த எமிஷனும் இல்ல, நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஓகே பெர்மிட் கொடுத்தா போதும். ஸோ அதனால அதை இபின்னு சொல்றாங்க. B2 எல்லாமே பாத்தீங்கன்னா இபி. ஓகேவா? இந்த 2006 சட்டத்தை பொறுத்த வரைக்கும் A, B மட்டும் தான் பிரிச்சு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே தவிர B1ல இதெல்லாம் வருது, B2ல இதெல்லாம் வருங்கிறது ஒரு பிரிச்சு அது கொடுக்கவே இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் என்விரான்மெண்ட் அப்ரைசல் கமிட்டியோ அல்லது யூனியன் டெரிட்டரி என்விரான்மெண்ட் அப்ரைசல் கமிட்டியோ கொடுக்கக்கூடிய அந்த வேலிடிட்டி இருக்கு இல்லையா, சர்டிபிகேட் வந்து ஓகே கோ ஹெட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது 3 வருஷத்துக்கு அந்த சர்டிபிகேட் வேலிடிட்டியா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, முதல்ல ஸ்கிரீனிங் பண்றாங்க, அடுத்து ஸ்கோப்பிங் பண்றாங்க, அடுத்து பப்ளிக் கன்சல்டேஷன், அப்புறம் அப்ரைசல், அப்புறம் கிராண்ட் ஆர் ரிஜெக்ஷன். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டா அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் இந்த இதுல தான் அடங்குது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங்ல எந்த டைப் இந்த இண்டஸ்ட்ரி வருது, கேட்டகரி ஏல வருதா, கேட்டகரி பில வருதா, அடுத்து B1 B2 இல்லையா, அது இருக்கு இல்லையா, அது என்னங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்றாங்க. அடுத்து ஸ்கோப்பிங். ஸ்கோப்பிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒன்னு இஷ்யூ பண்ணோம். அந்த ஸ்டேட் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய அந்த கமிட்டியா இருந்தாலும் சரி, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது நீங்க இந்த மாதிரி கம்பெனி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் வந்த உடனே இவங்க வந்து கொடுக்கணும், இத்தனை நாள்ல கொடுக்கணும், இத்தனை நாள்ல கொடுக்கல அப்படின்னா ஜெனரல் டேர்ம்ஸ்ல அவங்க பொருந்திட்டதுனாலே அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கோப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இந்த TOR அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றாங்க. அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 60 டேஸ்க்குள்ள இந்த அப்ளிகண்ட்டுக்கு இதை சொல்லணும், அது வந்து என்னென்ன டேர்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறத அந்த பேஸ்ட் ஆஃப் அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கன்சல்டேஷன். பப்ளிக் கன்சல்டேஷன் வந்து கேட்டகரி ஏக்கு அண்ட் B1க்கு தான் தேவை, B2க்கு தேவையில்லை. ஸோ மாடர்ன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எதுக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் பப்ளிக் கன்சல்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மாடர்னைசேஷன் ஆஃப் இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனத்தை நவீனமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்ததுன்னா அதுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற கம்பெனிஸுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவைன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கறதே அந்த செட்டப் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும் ரெசிடென்ஷியல் இருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லா என்விரான்மெண்டல் இதையும் பார்த்துதான் அது வச்சிருப்பாங்க. ஸோ அது எந்த விதத்துல மக்களை பாதிக்காது அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு அப்ரூவல் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ள ஒரு கம்பெனி வைக்கணும்னா அத்தனை நாம்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனால அதுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ்க்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் வந்து இருந்ததுன்னா பப்ளிக் கன்சல்டேஷன் தேவை, அதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் தேவையில்லை, B2 கேட்டகரிஸ்க்கு தேவையில்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் வந்து 2 பார்ட்டா பிரியுது. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் நேரடியா போய் அவங்கள்ட்ட கேட்டு நேரடியா பாதிக்கப்படுற மக்களவே பார்த்து என்ன அப்படிங்கறத பார்த்து அதை கம்பெனியோட பேசி அதுல என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அந்த கமிட்டி கீழ இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட ரைட்டிங்ல வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த முடிவுகள் வந்து இந்த எக்ஸ்பெக்ட் கமிட்டி எடுக்கணும் அப்படின்னும். இது வந்து பாத்தீங்கன்னா 45 நாளுகளுக்குள்ள இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இந்த பப்ளிக் ஹியரிங்கை முடிக்கணும், பப்ளிக் கன்சல்டேஷனை முடிக்கணும்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. ஸோ அப்ரைசல் கமிட்டி அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட இடங்கள் தாண்டி வந்து இவங்க வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதையும், அனுமதிக்கப்பட்ட கெப்பாசிட்டியை விட அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதும், அனுமதிக்கப்பட்ட பொருள்களை விட வேற ஏதாவது பொருட்கள் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற அந்த கமிட்டி வந்து அந்த வேலையும் அவங்க அதை செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து இது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி EIA அப்படின்னு கிரியேட் பண்ணி அதை வந்து அந்த கிராண்ட் பண்றாங்களா ரிஜெக்ட் பண்றாங்களாங்கிறது அந்த ஸ்டேட் கமிட்டி கண்ட்ரோல்ல வந்தா ஸ்டேட் கமிட்டியும், மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வந்தா மினிஸ்ட்ரியும் ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி அவங்க கையில கொடுக்கணும். அதுல வந்து ஏன் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரைட்டிங்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதான் இந்த EIA-வோட ஓவரால் சட்டம். இதுதான் 2006 வரைக்கும் இருக்கு, 2020லயும் இதுதான் இருக்கு. 2020ல சின்னதா சில மாற்றங்கள் பண்ணிருக்காங்க, அது என்ன அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம். தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து 2017-18ல சந்தீப் மிட்டல் விசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டுக்கும் நடந்த ஒரு கேஸோட இறுதியில வந்து இந்த EIA சட்டத்தை மத்திய அரசாங்கம் வலிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. சோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த சட்டத்தை நாங்க வந்து மாற்ற நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சேம். அதுல வந்து A, B அப்படிங்கிற அந்த கேட்டகரி கம்பெனிஸ் இருந்தது. ஆனா அதுல B1 B2 என்னங்கிறது நமக்கு தெரியாது, அந்த ஷெட்யூல் அவங்க போடல. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் A இருக்கு, B1 இருக்கு, B2 இருக்கு, ரொம்ப தெளிவா போட்டாங்க. சோ ஏல எல்லாமே பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இதுக்கு என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் டைரக்டா அவங்களுக்கு கீழே வந்துடும். அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து அந்த கமிட்டி கிட்ட இருந்து தான் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். B1ல இருக்கிற எல்லா கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா வந்து
ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி கீழே என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். B2 இருக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஆஸ் யூசுவல் வந்து பெர்மிஷன் வாங்கினா போதும். சோ இதுல வந்து ரொம்ப தெளிவா அது என்ன அப்படிங்கறத போட்டாங்க. சோ ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். ஸ்கிரீனிங், ஸ்கோப்பிங், அப்ரைசல், பப்ளிக் கன்சல்டேஷன் இதெல்லாம் சேம் தான். சோ அதுல சின்ன சேஞ்ச் வந்து ஸ்கோப்ல மட்டும் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது B2ல இருக்கிற இதுக்கு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தேவையில்லை ஸ்கோப்பிங்ல. ஆனா ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி சில ப்ராஜெக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் இன் பார்டர் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கின கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனுக்காக அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களாம் ஆன்லைன்லயே இந்த TOR வாங்கி அதை மீட் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 60 டே வந்து இருந்தது. 60 நாள்ல அப்ளிகண்ட் கொடுத்த உடனே 60 நாள்ல வந்து நீங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2006ல சொன்னாங்க. அது வந்து பாதியா குறைக்கப்பட்டு 30 நாள்லயே வந்து அரசாங்கம் அவங்களோட கைட்லைன்ஸை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து இந்த 2020 நோட்டிபிகேஷன் சொல்ல போது. பப்ளிக் கன்சல்டேஷன்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் ஒரு 100 மெகாவாட் தயாரிக்கிற கம்பெனியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அனுமதிக்கப்பட்ட அந்த எஃபிஷியன்சில இருந்து நான் 50 இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுப்போம். 150 மெகாவாட் நான் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா 50க்கு மேல போயிடுச்சு, 50க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா பப்ளிக் கன்சல்டேஷன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரணும் சொல்லி ஒரு அடிஷனலா ஒரு பாயிண்ட் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. சோ அதாவது 125 மெகாவாட்டை நான் மாத்துறேன்னா நான் நார்மலா இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் பர்மிஷன் வாங்கினா போதும். 50 ஆகும்போது பப்ளிக் கன்சல்டேஷன் வரைக்கும் நான் வரணும்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காங்க. இதுல பப்ளிக் கன்சல்டேஷன்ல இல்லாத ப்ராஜெக்ட்னு சொல்லி நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லா நீங்க கவனமா புரியணும். அந்த 2006ல பாத்தீங்கன்னா பப்ளிக் கன்சல்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா B2 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னென்ன கம்பெனிஸ் வரும்னு சொல்லல. இதுல வந்து சொல்லியிருக்காங்க பப்ளிக் கன்சல்டேஷன் என்ன அப்படிங்கறதான். உடனே நீங்க வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் இல்லை, அது வந்து எங்க கழுத்தை நெரிக்கிறாங்க, மக்களுடைய உரிமை குரலை கிழிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. தெளிவா இதுல போட்டிருக்காங்க. இது நான் சொல்லும் போதும் இது எல்லாம் வந்து தேவையில்லைங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து உலோக உருக்கு ஆலை வருஷத்துக்கு 1.5 லட்சம் டன் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா குளோரின் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிகளுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த இது தேவையில்லை அப்படின்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிக் கன்சல்டேஷனுக்கு ஏன்னா குளோரின் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கெமிக்கல் வந்து வெளியே வந்தது அப்படின்னா வந்து நமக்கு சில பிரச்சனைகள் பார்க்கறது சுவாசிக்கிறதுல இருக்கும் அப்படிங்கறதுனால இது நம்ம ஆட் பண்ணலாம் பப்ளிக் கன்சல்டேஷன் என்னோட சஜஷன். அடுத்து பாத்தீங்கன்னா சோடா ஆஷ் இண்டஸ்ட்ரி 17 செக்ஷன் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா அது வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. ஏன்னா நான் டாக்ஸிக் அதனால அது தேவையில்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து இல்ல, நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் சோடா ஆஷ் இண்டஸ்ட்ரியை பத்தி. அடுத்து 19 கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் அமோனியா பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் டாக்ஸிக் தான். அதனால அதுக்கும் பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. அது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட லிமிட் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே B2ல வருது. அது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட லிமிட் இருக்கு. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஸ்கோப்பே மாறிடும், வேற கேட்டகரிக்கு வந்துடும். அதனால 20ல பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆசிட், அதாவது பாஸ்பரிக் ஆசிட் அண்ட் அமோனியா, அதுவும் நான் டாக்ஸிக். 21 பொறுத்த வரைக்கும் பெஸ்டிசைட் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல், அது பாத்தீங்கன்னா நான் டாக்ஸிக். அதாவது பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி, அதுவும் வந்து நான் டாக்ஸிக். அடுத்து 23 பாத்தீங்கன்னா மேன் மேட் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அந்த கம்பெனிகளுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. 24ல பாத்தீங்கன்னா கார்பன் பிளாக், அப்புறம் வந்து எலக்ட்ரோடு கிராஃபைட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி, அதுல வந்து எதுவும் இல்லை. அதனால அதுவும் நான் டாக்ஸிக் தான். அதனால அதுக்கும் பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. 25 பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிக்கல் யூஸ் பண்ணி டை மேக் பண்ற கம்பெனிஸ், அவங்களுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. அதுல 2வது பாயிண்ட் பல்க் ட்ரக்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் ஃபார் த ட்ரக்ஸ் பண்றவங்களுக்கு இந்த கம்பெனிஸ்க்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் வார்னிஷ் மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. எல்லாமே நான் சொல்றது எல்லாமே சர்டைன் லிமிட் வரைக்கும் தான். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னா அது வந்து B2ல இருக்கிற கேட்டகரி மட்டும் தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் மேனுஃபேக்சரிங்லேயே வந்து ஏதாவது ஒரு பிளெண்டிங் அண்ட் மிக்சிங் பண்ற மாதிரி இருந்தா அது இதுல எக்ஸ்க்ளூட் பண்ணி பப்ளிக் கன்சல்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 36ல பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ற ஃபெசிலிட்டிஸ்க்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. 40வது ஷெட்யூல் பாத்தீங்கன்னா காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. 42ல பாத்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு, டெவலப்மெண்ட் கம்பெனிஸுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. அப்புறம் 43வது பாத்தீங்கன்னா எலிவேட்டட் ரோட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் ஃபிளைஓவர்ஸ் பிரிட்ஜஸுக்கு வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இதுல லிஸ்ட் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான, மிகவும் ரொம்ப வந்து நெகோஷியபிளா இருக்கக்கூடிய, அது வந்து நெக்லிஜிபிளா இருக்கக்கூடிய ஒரு எமிஷனை தரக்கூடிய கம்பெனிஸ். அதனால வந்து அதை வந்து லிமிட் வந்து B2ல வச்சு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீலிங் ஆஃப் வயலேஷன் கேஸ், இது வந்து எங்கேயுமே இல்ல. அந்த 2006 ஆக்ட்ல அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனா இதுல இருக்கு. இதுல என்ன அப்படின்னா
பெர்மிஷன் வாங்காம கட்டப்பட்ட கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஏதாவது ப்ராஜெக்டா இருந்தாலும் முதல்ல அந்த கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கம்பெனிஸ்லாம் நோட்டீஸ் கொடுத்து 6 மாசத்துக்குள்ள நீங்க இந்த எல்லாம் பண்ணணும் நாங்க சொல்றதான்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணும்போது இவங்களால வந்து நம்ம காம்ப்ளியன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க, அவங்க ப்ராசஸை வச்சு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கிரீனிங், ஸ்கோப்பிங், அப்ரைசல், பப்ளிக் ஹியரிங், பப்ளிக் கன்சல்டேஷன் எல்லாமே கொடுத்து அவங்களால் அதை பண்ண முடியும். அவங்களால அந்த காம்ப்ளைண்ட்ஸ் கீழே அந்த கம்பெனியை கொண்டு வர முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஈசி கொடுக்கலாம் அப்படின்றாங்க. பட் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ற வரைக்கும் அந்த கம்பெனியை நடத்தக்கூடாது, அந்த கம்பெனி சார்ந்த எந்த டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணக்கூடாது, எல்லாமே ஹோல்ட்ல தான் இருக்கணும். இது வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு அந்த எக்ஸ்பர்ட் கம்பெனி நினைச்சா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அவங்க சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதுக்கான ரெமிடியேஷன் பிளான், ஃபைன் எல்லாமே அவங்க கட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து 5 வருஷத்துக்கு பேங்க் கேரண்டியா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருதோ, யூனியன் டெரிட்டரி கீழே வருதோ, மினிஸ்ட்ரி கீழே வருதோ அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க தர வேண்டும். பேங்க் கேரண்டி 5 வருஷத்துக்கு கொடுத்தாகணும். ஸோ பட் அவங்க அசஸ் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்டால என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்ததான் முடியுமே தவிர இவங்களால வேற எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அது சீல் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனி எந்த ஒரு ப்ரியர் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸே வாங்காம அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபைனை வாங்கிட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா டீலிங் ஆஃப் வயலேஷன் கேஸ். இதுல பாத்தீங்கன்னா சமூக வள மேம்பாட்டு திட்டத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து அடிஷனலா ஆட் பண்றாங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல. ஏன்னா அவங்க மீறியதுனால இன்கேஸ் இந்த கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, இந்த கம்பெனியால நம்மளுடைய இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸுக்கான அப்ரூவல் எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த கம்பெனியை சீல் பண்ண போறது இல்ல. அந்த கம்பெனி வந்து என்னென்ன வயலேஷன் பண்ணிருக்காங்களோ அதுக்கான சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் கன்சல்டேஷன் தேவைப்பட்டா கூட அங்க கண்டிப்பா பப்ளிக் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு ஆட் பண்ணிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் சர்வே ரிப்போர்ட் அண்ட் மானிட்டரிங் ப்ரொசீஜர் ஃபார் சாண்ட் மைனிங், அப்புறம் மைனிங் ஆஃப் அதர் மைனர் மினரல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா இந்த தாதுக்கள், மணல்ல இருந்து தாதுக்களை வந்து திருடி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ அந்த கோஸ்டல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த நாச வேலைகளை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த வந்து புதுசா இதுல ஆட் பண்ணிருக்காங்க. நிஜமாவே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான் இது. பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ப்ரொசீஜர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து இந்த மைனர் மினரல்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரொசீஜரை செட் பண்ணி அதுக்கும் ஒரு கிளியரன்ஸை வாங்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரை புதுசா கொண்டு வர்றதான் இந்த நோட்டிபிகேஷன். டைம் டு டைம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் இதுன்னு சொல்லி அதுக்கான பீரியடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் கொண்டு வரப்பட்டது இந்த சாண்ட் மைனிங், அப்புறம் வந்து மைனர் மினரல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்ல. சோ இந்த பப்ளிக் ஹியரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஹியரிங் ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி இது இந்த பப்ளிக் கன்சல்டன்ட் முடிஞ்சு பப்ளிக் ஹியரிங்க்கு ஒண்ணு போடுறாங்க அப்படின்னா வந்து இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு 30 நாள் இருந்தது. 2006ல வந்து 30 நாளுக்குள்ள ஒரு அரசாங்கம் பப்ளிக்ல இருந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு இந்த கம்பெனி மேல ஆக்ஷன் எடுங்க, இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட சஜஷன் சொல்லலாம். ஆனா அதை இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 20 நாளா குறைச்சிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து கொந்தளிச்சிருக்காங்க. எப்படி 10 நாள் நீங்க குறைக்கலாம், அப்படி அதுவும் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை திட்டுறாங்க. பட் ஆனா 10 நாள்ல வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2006ல 7 நாளைக்குள்ள பப்ளிக் ஹியரிங் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா வந்து இந்த சட்டத்துல 10 நாளைக்குள்ள அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சேஞ்சும் இருக்கு. ஓவராலா 2006, 2020 டிராஃப்ட் ரெண்டுமே வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். சோ இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து எனக்கு இருக்க மாதிரி எனக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஆனா அந்த பப்ளிக் கன்சல்டேஷன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷனும், அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 20 நாள் அப்படிங்கிறத குறைக்கப்பட்டது வந்து 30 நாளா ஆக்கிட்டாங்க அப்படின்னா இதுவும் வந்து எந்த ஒரு இதுமே கிடையாது. 2006 விட ரொம்ப நல்ல ஆக்ட் வந்து இது வரப்போகுது நமக்கு அப்படிங்கறதான் நான் இது மூலமா சொல்லிக்கிறேன். சோ இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, உங்க தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் நன்றி, வணக்கம்.